நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியில்லை என்று விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம், விவரங்கள் என்ன? வணக்கம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்காகம் என்ற அந்த அரசியல் கட்சி குறித்தான அந்த அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக சில அறிக்கைகள் நடிகர் விஜய் வெளியிட்டிருந்த நிலையில் இந்த அறிக்கையில் நாடாளுமன்ற தேர்தலில் வருகின்ற இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் போட்டியிட போவதில்லை என்றும், அதே போன்று 2026 ஆண்டு நடக்கும் அந்த சட்டமன்ற தேர்தலிலேயே போட்டியிடுவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவர்கள் தரப்பில், அதாவது விஜயின் அந்த தரப்பில் பேசும் பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தேர்தலில் முழுவதுமாக போட்டியிடப் போவதில்லை என்றும், எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கப் போவதில்லை என்றும் அவர்கள் தரப்பில் அந்த விளக்கமானது அளிக்கப்பட்டது. அதே போன்று அந்த கட்சி பதிவு பணிகள் நிறைவடையாததால் 2024 ஆண்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அந்த தெரிவிக்கின்றனர். அதாவது இந்த தமிழக வெற்றி கழகத்தின் அந்த கட்சி பணிகள் முழுவதுமாக நிறைவடையாத அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும், அதே போன்று மாநில தேர்தல்களை, அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலையே முழுவதுமாக அந்த நோக்கமாக வைத்திருக்கின்ற அந்த காரணத்தினால் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும், அதன் காரணத்தினாலேயே இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போகும் அந்த அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கொள்கை, கொடி, சின்னம் ஆகியவற்றை முழுமையாக இறுதி செய்யாத அந்த காரணத்தினாலேயே தற்போது பெயர் மட்டுமே, அரசியல் கட்சி அந்த பெயர் தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த பெயர் மட்டுமே தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும், அது குறித்தான அந்த சின்னங்கள், கொடிகள் மற்றும் அவருடைய அந்த கொள்கைகள் இன்னும் முழுவதுமாக தேர்ந்தெடுக்கப்படாத அந்த நிறைவடையாத அந்த ஒரு காரணத்தினால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும், சட்டமன்ற தேர்தலே தங்களுடைய ஒரே குறிக்கோள், முழுமையான அந்த முழு குறிக்கோள் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தனர். அதே போன்று இதன் காரணங்களினாலேயே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் வருகின்ற அந்த 2026 ஆண்டு அந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் போட்டியிடாமல் எந்த கட்சிக்கு ஆதரவு அளிப்பார் என்றும் தெரிவித்திருந்த நிலையில், எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு அளிக்காமல் தங்களுடைய அந்த கட்சி சார்ந்த அந்த செயல்பாடுகளுக்கு முழுவதுமாக இந்த 2 ஆண்டு காலம் செயல்பட போவதாகவும், கட்சிகள் மற்றும் கட்சிகளின் கொள்கைகள், கொடி, சின்னங்கள் வெகு விரைவில் அறிவிக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த மாநாடுகள் நடத்தி விஜய் மக்கள் இயக்கம் அந்த அடுத்த கட்ட நகரான தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடுகள் மாவட்டங்கள் வாரியாக நம்ம வட மாவட்டங்களில் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மாநாடுகளில் கட்சி சார்ந்த அந்த கொடிகள், சின்னங்கள் ஆகியவை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.